வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக மிதுனம் ராசிக்கு. மிதுனம் ராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் வாய்ப்புகள் நல்லபடியாக வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எது நல்ல வாய்ப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் செலக்ட் பண்ணி அது ஒரு முடிவெடுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும். இது அது எல்லாம் கலந்து ஒரு வேலை வரும். அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் மாதிரி ஆகிடும்னு வச்சுங்களேன். இதை பண்ணு, அதை பண்ணு, அப்பாடே இங்கே வா, இதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கலந்து கட்டி உங்களுக்கு வாய்ப்பு நிறைய வரும். அது ஜாக்கிரதையாக பார்த்து செய்யுங்க. அது கவனம் சிதறாமல் பார்த்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். புதிய புதிய கான்டாக்ட்ஸ் வரும். நல்ல நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா உதவியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு டீம் ஒர்க் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தனியாக செயல்படுறது கொஞ்சம் சிரமம் தந்துடும். தனியாக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களை எங்கன்னா சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஏதாவது 2 பேர் சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு வேலை பழகிக்கோங்க. அது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதாவது ப்ரமோஷனோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் உங்களுக்கு தேடி வருது அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சி நடக்குதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் காத்துட்ருங்க. இன்னும் அடுத்து வரப்போகிற நாள்களில் அது உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். இப்போ கொஞ்சம் காத்துட்டு இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி புதிய புதிய டீல் வரும். வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அது மூலயமா ஒரு சின்ன வியாபாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சரின்னு சொல்லி ஏற்றுக்காமல் எது முக்கியமான ஆர்டர், எது தேவையான ஒரு விஷயம், எது கரெக்டாக உங்களால் செய்ய முடியும் அதெல்லாம் யோசனை பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. சாரி, அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அதுதான் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும், அதாவது வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் 21, 22, அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். சாரி, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அந்த நாள் யார் கூட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க, கவனமாக பேசுங்க. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் உங்களுக்கு இந்த வாரம் நல்லபடியான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் கூட வரும். சைடில் ஏதாவது ஒரு பணம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் அது வரும். அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆன்லைன் ஸ்பெண்டிங் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுரும். அது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது தவிர்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. அது பார்த்துக்கோங்க. பிளானிங் இருந்ததுன்னா கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வாரம் அதுக்கான பல கலெக்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரும். இல்லைன்னா வர்றதெல்லாம் போயிடும். நீங்கள் பிளான் பண்ணி வச்சிங்கன்னா சேவிங்ஸ் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அந்த கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. இல்லைன்னா கையில் இருக்கிற காசு கரைஞ்சி போயிடும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விசேஷம், ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுக்காரங்களை சந்திக்கிறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். ஏதாவது கருத்து வேறுபாடு வர மாதிரியான பேச்சுவார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு புரிஞ்சுப்பீங்க, அது ஒன்று நடக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அது மட்டும் புதுசாக கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டு, ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நியாயமாக இருக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் பொறுத்தவரையில். எதுவும் ஹானஸ்ட்டாக இருந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதே மாதிரி மனநிலை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங்,
ரொம்ப அதிகமா யோசனை பண்ணுவீங்க. அதனால முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தூக்கம் குறையுங்க இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். அது வந்து இந்த ஒர்க் ப்ரெஷரு, யோசனை, இதெல்லாம் டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தூக்கத்தில வந்து குறைவு ஏற்படுத்திடும். அது மட்டும் நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க. அது அவசியம் பேலன்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்க பாடிக்கு ரெஸ்ட் குடுக்குறீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். நல்லா மூச்சு பயிற்சி அதெல்லாம் செய்யுங்க. பிராணாயாமம் அந்த மாதிரியான ஒரு விஷயம். இல்லன்னா மெடிடேஷன் செய்யுங்க. அதாவது செல்ஃபோன் பார்க்கறது, லேப்டாப் பார்க்கறது, அது நீங்க குறைச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதனால என்னன்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் நான் புதன்கிழமை வந்து நீங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் பச்சை நிற ட்ரெஸ் வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். எல்லா வாய்ப்பையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. இந்த வாரம் வந்து நெறைய ஆர்டர்ஸ், நெறைய சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. எது எது முக்கியம், எது எது நம்மளால செய்ய முடியும், எது நம்மளால கரெக்ட்டா கோல் அச்சீவ் பண்ண முடியுங்கிறத கணக்கு பண்ணி, அது வந்து எடுத்துக்கோங்க. அந்த வேலைய செய்யுங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யார் கூடனா டிஸ்கஸ் பண்ணணும்னா, அவசியமா அத டிஸ்கஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களோட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மன அழுத்தம் வரும். கொஞ்சம் மென்டல் பிரஷர் வரும். அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் லாப வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மனக்குழப்பம் கொஞ்சம் வரும். அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியான நேரத்தில சரியான ஒரு முடிவெடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைமைய கொண்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது நீங்க ஷேர் பண்ணி குடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.